சரி, இப்போ இந்த ஜெய்பீம் படத்தில் எனக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் ஃப்ரேம்ஸ் ஓட வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு செங்க சூளையில் ஒரு 2 பேரோட லவ்வை எப்படி கன்வே பண்ணிப்பாங்க அப்படின்றது இந்த படத்துலன்னு மட்டும் இல்லாமல் வாகை சூடவாலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயத்து மேலே நம்ம கொண்ட காதல் வந்து அதில் எழுதி பார்ப்போம்ல. இப்போ அந்த வாகை சூடவாலை வந்து அந்த குட்டி பையன் அதில் வந்து எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த நான் எழுதியிருப்பான் அதுக்கப்புறமா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எழுத படிக்க எதுவும் தெரியாது. வெறும் அவங்களோட அந்த கை அச்சு மட்டும்தான். அந்த மாதிரி வச்ச ஒரு ஃப்ரேம் அது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. அதுக்காக ஒன்று எழுதுனது தான். இது ஃபஸ்ட்டு எழுதுனது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காதலின் சின்னமாம் தாஜ்மஹால் என்னும் கல்லறை, ஆனால் செங்கேனிக்கு கல்லறை சேர்ந்த தன் கணவனின் கை அச்சு ஒன்றே அவர்கள் காதலின் நினைவு சின்னம் அப்படின்றது. இது ஒரு மாதிரி டீப்பாக தான் இருக்குது. எழுதுனது திருப்பி படிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னடா ஒருத்தங்க இவ்வளோ கோத்ரூ பண்ணணுமா அவங்களோட பேசிக் விஷயங்களுக்காக அப்படின்றது. இந்த படம் பார்க்க அந்த மாதிரி தானே இருந்தது. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஜெய்பீம் பார்த்துருப்போம். சரி, அதான் இப்போ இந்த படித்ததோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்தாலுமே தெரியும். காதலின் சின்னமும் தாஜ்மஹால் என்னும் கல்லறை. இப்போ வந்து தாஜ்மஹால்ன்றது என்ன தான் ஒரு உலக அதிசயமாகவே இருந்தாலும் அது வந்து மும்தாஜோட ஒரு கல்லறை இல்லையா. மும்தாஜ், ஷாஜஹான் 2 பேரோட கல்லறை அதுதான் இல்லையா. அது ஒரு அந்த அந்த அதிசயம் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா அது ஒரு சிமெட்ரி சரியா. ஆனால் இப்போ அவ்வளோ அந்த கல்லறையே ஒரு பெரிய உலக அதிசயம்தான். ஆனால் செங்கேனிக்கு கல்லறை சேர்ந்த தன் கணவனின் கை அச்சு ஒன்றே அவர்களின் காதலின் நினைவு சின்னம் அப்படின்றது. இப்போ செங்கேனிக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களோட ஹஸ்பண்ட் திருப்பி என்ன ஆனாலும் திரும்ப வரமாட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட ஞாபகமாக இருக்க போகிறது அவங்களோட 2 குழந்தைங்க. அண்ட் அது இல்லாமல் அவர் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கையை வந்து அச்சு வச்சுருப்பாங்க அந்த செங்கலில். அந்த காயறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அச்சு எடுத்து வச்சுருப்பாங்களா, அந்த செங்கலில் அந்த கை அச்சு வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அது ஒன்று மட்டும்தான். இதெல்லாம் தான் அவங்களோட ஹஸ்பண்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது என்ன சொல்கிறது, இப்போது மும்தாஜோட கல்லறை வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னா, எனக்கு இப்போ செங்கேனி பெர்ஸ்பெக்டிவில் செங்கேனினா எனக்கு என்னோட அந்த ராஜா கண்ணோட கை அச்சு தான் எனக்கு அது பெரிய விஷயம். அது தாஜ்மஹால் மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவ்வளோதான். ஐயோ, எனக்கு ஆனால் அந்த படம் பார்க்க ஒரு மாதிரி கோவம் வந்தது, அழுக வந்தது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்தது. இப்படிலாம் ஒரு பொண்ணுக்கு பண்ணாதீங்க, பொண்ணுக்கு கிடையாது, இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு பண்ணாதீங்கடா, எவ்வளோ கொடுமை. அதெல்லாம் தயவு செஞ்சு யாருக்குமே பண்ணாதீங்கன்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் அப்படி ஆகிட்டேன் நான் ஃபஸ்ட்டு அந்த படம் பார்க்கும்போது. ஓ அப்பா, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இருந்தது. கோவம் கலந்த ஒரு கண்ணீர் அந்த மாதிரி இருந்தது. சரி, அவ்வளோதான். இப்போ இந்த கவிதை அவ்வளோதான். இந்த பர்டிகுலர் ஃப்ரேமுக்கான கவிதை என்னமோ அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை நான் எதுவும் வளர்ந்தேனா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் இல்லை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, நான் எழுதி தரேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.